நீ சிரித்து ஆமோதித்தால் அது உன்னை விடாது. வழங்குபவர் செலின் பால்ராஜ். ஒருபுறம் தேவன், மறுபுறம் சாத்தான், இடையில் நாம் நிற்கிறோம். இந்த இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் உரிமையை தேவன் நமது கருத்தில் கொடுத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் எல்லா மரங்களின் கனியையும் புசிக்கலாம், ஆனால் நடுவே இருக்கும் மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் அதை வேலியடைக்கவில்லை. இன்றும் உலகில் அநேக பாவங்கள், நன்மை, தீமைகள் உண்டு. அவற்றை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் தேவன் நமக்கு அளித்திருக்கிறார். தேவனை தேர்ந்தெடுத்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார். அந்த பாதையில் சமாதானம், உயர்வு, மரியாதை, கனமும் உண்டு. சாத்தானின் வழியை தேர்ந்தெடுத்தால் அசுத்த ஆவி நம்மை ஆட்கொண்டு அவன் பாதையில் அழைத்து சென்று இழப்பு, வேதனை தந்து இறுதியில் நரகத்திற்கு கொண்டு போகும். நம்மை கவனிக்கும் சாத்தானுக்கு நம் பேச்சு, செயல்கள் அவனுக்குரியதாக இருந்தால் அவன் தொடர்வான். தேவனுக்குரியதாக இருந்தால் தேவன் நடத்துவார். பசியுடன் இருந்த இயேசுவுக்கு கல்லை அப்பமாக்க சொன்னான். அதே நேரம் உலக மகிமைகளை காட்டினான். இயேசு தேவனுக்கு பிரியமானதை தேர்ந்தெடுத்தார். இன்றும் நமக்கு என்ன தேவை? யார் வழி பின்பற்றுகிறோம்? சாத்தான் பல வழிகளைக் காட்டி நம்மை இடறி விழ சுற்றித் திரிகிறான். நாம் அவனுக்குரியவர்களென்று அடையாளம் காட்டினால் பாவங்களை எந்த தடையும் இன்றி நேருக்கு நேர் கொண்டு வருவான். தேட வேண்டியதில்லை, தானாக வழங்கிவிடுவான். அப்படி சந்திக்கும்போது அங்கேயே கடிந்து சபித்து வெளியேற வேண்டும். யோசேப்பு போல ஓட வேண்டும். முதல் முறை பார்த்து கேட்டு தவறென்று தெரிந்தால் மறுபடி முயற்சி செய்வது பாவம். அது முதல் கட்டமாக பாவத்தையும் அடிமைத்தனத்தையும் கொண்டுவரும். எனவே அங்கேயே கடிந்து அப்புறப்படுத்தி துரத்தி ஜெயிக்க வேண்டும். இயேசுவைப் போல, அப்பாலே போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்ல வேண்டும். சாத்தானுக்குரியவற்றை சிரித்து ஆமோதித்து வீட்டிற்கு கொண்டு வந்தால் அது பின்தொடர்ந்து செய்ய வைக்கும். சிறியதோ பெரியதோ இருக்கலாம். தெளிவாக இருங்கள். அவன் வழிகளை ஆவியானவர் காட்டுவார். இப்படி எதிர்க்காததால் பலர் பாவத்திலும் சாபத்திலும் அசுத்தத்திலும் வாழ்கின்றனர். ரகசியம் இதுவே: கடிந்து இயேசுநாமத்தில் அப்பாலே போ என்று கட்டளையிட வேண்டும். அப்போது நாம் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, வெறுக்கிறோம் என்பது அவனுக்கு தெரியும்.